ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் சுவையில் ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பெரிய வெங்காயம், குடமிளகாய், சிக்கன் பொரிச்சதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, மல்லித்தலை, நம்ம டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் தான் வேணும். சோயா சாஸ் என்கிட்ட இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பேனில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பேனை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அதையே அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனாலையும் இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மூணையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அரை சின்ன மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சி. இது எல்லாமே குட்டி குட்டியாக வதக்கியாச்சு. இப்போ குடமிளகாய் அரை குடமிளகாய் தான் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே ஈவனாக கண்ணாடி பதம் பொரிஞ்சது மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஸ்டேஜில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் தேவையான டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள் சோயா சாஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது சேர்த்தனையும் இதோடைய நல்லா கொதி எழும்பினதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒன்று போல் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த சாஸோட இந்த சிக்கன் எல்லாம் நல்லா மெர்ஜாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வெள்ளை எள் இருந்துச்சு என்கிட்ட, அதை நான் தூவிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா ரிச் லுக் இருக்கும். இப்போ நல்லா ஒன்று போல் கிளறி கொடுத்துக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட்டாக 2 வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.